Allahu 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 Allah Allahu 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 Allah. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க, நெருங்கி வந்திருங்க. கடைசியில் உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னால வந்திருங்க. வெளிப்பள்ளியில் உள்ளவர்களும் உள்ள வந்திருங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ்வின் கருணையினால் இன்று 20 ஜுசுக்கள் முடிந்திருக்கிறது. இன்று நேற்று தொடங்கப்பட்ட நம்லு சூரா இன்று முடிந்திருக்கிறது. பிறகு கசஸ் என்கிற சூறாவும் முடிந்திருக்கிறது. பிறகு அன்கபூத் என்று சொல்லப்படுகின்ற சிலந்தி பூச்சி என்கிற சூறாவும் தொடங்கி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் முடிய இருக்கிறது. இன்று ஓதப்பட்ட அந்த நம்லு சூரா நேற்று தொடங்கி இன்று முடிந்ததல்லவா, அதிலே 30வது ஆயத்தையும் 31வது ஆயத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் மிகவும் சிலாகித்து சொல்கிறார். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களது தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் ஒரு இல்மை கற்றுக் கொடுத்தோம் என்கிறார். அது என்ன இல்மு? பறவைகள் எல்லாம் பேசுகின்ற, ஜின் ஷைத்தான்கள் எல்லாம் பேசுகின்ற, உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் பேசுகின்ற அந்த பேச்சை விளங்கும் இல்மை தந்தோம் என்று சிலர் அதற்கு அர்த்தம் தருகிறார்கள். இல்லை இல்லை, அதற்கு அதல்ல பொருள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இல்மை கொண்ட நோக்கம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற இல்மை நாம் தந்தோம். அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற இல்மு அவர்களது கையில் இருந்தது. எனவேதான் அனைத்தும் அவர்களுக்கு வழிபட்டது. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற இல்மை வைத்துத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அரசாட்சியை வழங்கினான். நினைத்து பார்க்கிறோம், அவர்களிடத்திலே ஹுதுஹுது என்கிற ஒரு பறவை இருந்தது. அல்லாஹ் அந்த பறவைக்கு எவ்வளவு ஆற்றலை தந்தான் என்றால், எங்கேனும் பிரயாணப்படுகிற போது எங்கேனும் தண்ணீர் வேண்டும் என்றால் எந்த இடத்தை தோன்றலாம், தண்ணீர் எங்கே ஊற்று இருக்கிறது, தண்ணீருடைய ஓட்டம் எங்கே இருக்கிறது, அதை தன்னுடைய அழகினால் அது கொஞ்சம் கொத்தி பார்த்து இந்த இடத்தை நீங்கள் தோன்றுங்கள், தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லும். உடனே ஜின்களை வைத்து அந்த இடத்திலே தோண்டி தண்ணீரை எடுத்துக் கொள்வார்கள். அவ்வளவு மதி நுட்பம் பெற்றதுதான் ஹுதுஹுது என்கிற பறவை. அதனிடத்தில் கேட்கப்பட்டது, உனக்கு இவ்வளவு மதி இருக்கிறதே, இவ்வளவு மதி எங்கே ஓடுகின்ற? 10 அடியிலா, 20 அடியிலா, 60 அடியிலா, 100கணக்கான அடிகளை தாண்டி ஓடுகின்ற தண்ணீரை நீ பார்த்து சொல்லுகிறாய். ஆனால் ஒரு வேடம் விரிக்கின்ற வலையிலே சிக்கிக் கொள்கிறாயே. என்ன அவ்வளவு அடியில் ஓடுகின்ற தண்ணீரை உன்னால் பார்க்க முடிகிறது, அவன் விரித்திருக்கிற வலை உன் கண்ணுக்கு தெரியவில்லையா என்று கேட்டார். அந்த ஹுதுஹுது பறவை சொன்னது, உள்ளுக்குள் ஓடுகின்ற தண்ணீரை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான், அது மதி. ஆனால் வலையில் சிக்கிக் கொள்வது என் விதி என்றது. இப்படித்தான் மனிதன் என்பது தனது ஆற்றலை, அறிவை வைத்து எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கிறான், அது மதி. ஆனால் அதையும் தாண்டி அவன் சிக்கிக் கொள்வதும், அதையும் தாண்டி அவன் சந்திக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் விதியை சார்ந்தது என்பதை மிக அழகாக அது சொல்லி தந்தது. அப்படிப்பட்ட ஹுதுஹுது பறவை அதனுடைய உடலிலே ஒரு கடிதத்தை வைத்து ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறார். ஏனென்றால் அந்த ஹுதுஹுது பறவையை திடீரென காணவில்லை. மாலி அருள் ஹுதுஹுத, எங்கே போனது அந்த ஹுதுஹுது, எங்கே போனது, வரட்டும். சொல்லாமல் கொள்ளாமல் சென்று இவ்வளவு நேரம் தாழ்த்தி வருகிறதா, வரட்டும். ஒன்று அதற்கு கடுமையான தண்டனை தருவேன், இல்லை என்றால் அதை அறுத்து விடுவேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொப்பளிக்கிறார்கள். அதெல்லாம் இன்று ஓதப்பட்ட ஆயத்தில் வருகிறது.
சிறிது நேரம் கூட ஆகவில்லை, வந்து விட்டது. உடனே கேட்டார்கள், எங்கே போனாய்? அவசரப்படாதீர்கள், ஆத்திரப்படாதீர்கள். நான் சபது நாட்டுக்கு சென்றேன். அந்த சபது நாட்டிலிருந்து ஒரு நபரை கொண்டு வந்திருக்கிறேன். சபது என்கிற நாட்டிலிருந்து ஒரு நபது நான் கொண்டு வந்திருக்கிறேன். நபது என்றால் செய்தி. என்ன செய்தி தெரியுமா? இன்னி வஜத்தும்ரஅத்தன் தம்லிகுஹும் ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அதீம். அங்கே ஒரு பெண்ணை பார்த்தேன். அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய சிம்மாசனம் வைத்திருக்கிறாள். அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு ஒய்யாரமாக ஆட்சி செய்கிறாள். இந்த உலகத்தினுடைய எந்த நியமத்தும் தராமல் இல்லை, அத்துணை நியமத்துகளை பெற்ற பெண்ணாக இருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் சஜ்னா செய்கிறார்கள். ஷைத்தான் அவர்களை சஜ்னா செய்ய வைத்திருக்கிறார். நான் பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு விட்டேன். அந்த செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? நீ சொல்வது உண்மையாக இருக்குமானால் இந்த கடிதத்தை கொண்டு போய் போடு. அந்த கடிதத்தை அந்த பெண்மண் எடுத்து படித்த பிறகு என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை இருந்து கேட்டுவிட்டு வந்து சொல் என்று ஒரு அந்த புதுகுது பறவையை அனுப்பி வைக்கிறார். கால சன்னன் ஒரு அசதகத்தனம் குட்டமினல் காதிலே இதுஹப் பிகிதாபி ஹாதா ஃபஅல்கி இலைஹிம் ثم தவல்ல அன்ஹும் ஃபன்துர் மாதா யர்ஜிஊன். நீ சொல்றது உண்மையா பொய்யா நான் பார்க்க போறேன். இந்த கடிதத்தை கொண்டு போ, அங்க போய் போடு. போட்டுட்டு வந்துடாத, இருந்து என்ன நடக்குதுன்றதை கவனிச்சுட்டு வா. உடனே கடிதத்தை கொண்டு சென்றது. எவ்வளவு தூரம், எத்தனை ஆயிரம் மைல்களை கடந்து அந்த கடிதத்தை கொண்டு போகிறது. கொண்டு போய் அந்த கடிதத்தை போட்டுவிட்டு செய்திகளை எல்லாம் சேகரித்து வந்தது. நீண்ட நிகழ்வு. அந்த செய்திகளை சேகரித்து வந்து தன்னுடைய எஜமானர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தகவல் தாக்கல் செய்தது. அந்த நேரத்தில் சக தோழிகள் எல்லாம் கேட்டார்கள், உனக்கு என்ன பயமே இல்லையா? உனக்கு என்ன பயமே இல்லையா? நீ சென்று வந்தாயே இவ்வளவு நீண்ட தூரம், எங்கேயுமே நீ சிக்கிக்கலையா? எந்த வலையிலும் மாட்டிக்கொள்ளவில்லையா? எந்த வேடன் அவன் அனுப்பிய அம்புகளுக்கு நீ சிக்கவில்லையா? எப்படி நீ பாதுகாப்பாக திரும்பினாய்? ஆச்சரியமாக இருக்கிறது. உடனே அந்த உதுகுது பறவை சொன்னது, உண்மைதான். நான் சென்ற தூரத்திலே எனக்காக விரிக்கப்பட்டிருந்த வலைகள் மட்டும் 3000. என் மீது அம்பு எரிந்த வேடர்கள் மட்டும் 4000. எனக்காக விரிக்கப்பட்ட வலைகள் மட்டும் 3000. என் மீது அம்பு எறிவதற்காக வேண்டி ஆங்காங்கே காத்திருந்த அம்பை எய்தே விட்டார்கள். ஆனால் என் மீது படவே இல்லை. அத்துணை வலைகளில் இருந்தும் சிக்காமல், அத்துணை அம்புகளுக்கும் அகப்படாமல் அல்லாஹ் என்னை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தான் என்றால் வேறொன்றும் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து அனுப்பிய கடிதத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருந்தது. அதன் பரக்கத்தினால் நான் எந்த வலையிலும் சிக்கவில்லை, எந்த வேடனின் அம்புக்கும் நான் அகப்படவில்லை. அந்த கடிதத்திலே இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் தஆலு அலைய வக்துனி முஸ்லிமீன். என்ன மீறி மிஞ்சலாம் நினைச்சறாத. யாரை பார்த்து? யுக்திசை பார்த்து. என்ன மிரச்சலாம் நினைச்சறாத. வக்துனி, என்னிடத்தில் வந்துவிடு, அடிபணிந்து வந்துவிடு. இந்த 2 ஆயத்தை மரணம் செய்து ஓதிக்கொண்டே இருந்தால் நம்மை தவறுதலாக மிகைக்க யாரேன் நினைத்தால் அவர்கள் மிகைக்கவே முடியாது. நம்மை தரம் தாழ்த்தி விடலாம் என்று யாரேன் நினைத்தால் தரம் தாழ்த்தவே முடியாது. சரி, நம்மை ஏதேனும் வலையில் சிக்க வைக்கலாம் என்று நினைத்தால் நாம் சிக்கவே மாட்டோம். அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அவ்வளவு மகத்துவம் பெற்றது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்தார். பிஸ்மில்லாஹ் இறங்கியது அவர்களுக்கு தான் முதலில் இறங்கியது. ஆனால் எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறந்தார்களோ அல்லாஹ் அதை உயர்த்தி கொண்டார். அவர்களுடைய சந்ததிகள் யாருமே அந்த பிஸ்மில்லாஹ்வை பயன்படுத்துகின்ற வாக்கியம் பெறவில்லை. ஆனால் ஹால ஹயாத்திலே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹால ஹயாத்திலே அது பயன்படுத்தப்பட்டது. எப்படி? காபீல் ஹாபிலை கொன்று விட்டார். உடனே அல்லாஹ் சொன்னான், இந்த பூமி உங்களது சொல்லுக்கு கட்டுப்படும், நீங்கள் எதை வேண்டுமானாலும் உத்தரவிடுங்கள்,
அது உங்களுக்கு கட்டுப்படும் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே கட்டுப்படுகிறதா என்று பார்த்தார்கள். சொன்னார்கள், ஓ பூமியே, என் மகனை விழுங்கிக் கொள். யாரை? காபிலை விழுங்கிக் கொள். என் இன்னொரு மகனை கொண்டவன், கொலையாளி, பாவி, பாதக செயல் செய்தவன், அவனை விழுங்கிக் கொள். ஓ பூமியை விழுங்கிக் கொள் அப்படின்னு சொன்ன பூமி அப்படியே ரெண்டா பிளந்துச்சு. அவர்களை உள்ளே இழுக்க நினைத்த நேரத்தில் காபில் சொன்னார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை வைத்து கேட்கிறேன், இதை நீ செய்யாதே, என்னை மன்னித்துடு என்று சொன்னார். உடனே அல்லாஹ் உத்தரவிட்டார். பூமியை பார்த்து அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிவிட்டார், அவரை விட்டுவிடு. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதற்கு அடிபணிந்து பூமி பிளக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னதற்காக அல்லாஹ்வின் அருள் இறங்குகிறது. ஆனால் எப்பொழுது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறந்தார்களோ அவர்களோடு சேர்ந்து பிஸ்மில்லா உயர்த்தப்பட்டு அவர்களது சமூகத்தில் யாரிடத்திலும் அது புழக்கத்தில் இல்லாமல் ஆகிவிட்டது. பிறகு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கியது. அவர்களை தழுவியவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். அவர்களுடைய கப்பல் எங்கேயுமே நான் ஸ்டாப்பாக 6 மாத காலம் சுற்றி கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் கப்பலில் இருந்த அனைவருமாக சேர்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதி தான் 6 மாத காலத்துக்கு பிறகு அது ஜூதி மலையிலே மோதி நின்றது. அவர்களை காப்பாற்றியது. பிறகு அவர்களுடைய இறப்புக்கு பிறகு பிஸ்மில்லாஹ் உயர்த்தப்பட்டு விட்டது. பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்தான் அதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதை அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்ததையும் பரக்கத்தினால் நெருப்பு கொண்டும் அங்கே பூஞ்சோலையாக மாறியது. ஆனால் அவர்களது இறப்புக்கு பிறகும் அந்த உம்மத்துக்கு தரப்படவில்லை, உயர்த்தப்பட்டு விட்டனர். பிறகு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்தான். தரும்போது என்ன சொல்லி தந்தான் தெரியுமா? ஒரு வாக்கியம் இருக்கிறது, அது உம்மத்தே முஹம்மதியாவுக்காக வைத்திருக்கிறேன். எப்படி சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களது உம்மத்துக்கும் வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கடைசி நபி ஹாத்தமுன் நபிக்கு வழங்குவேன், ஆனால் மீண்டும் அதை உயர்த்த மாட்டேன். அப்படி ஒரு வாக்கியத்தை நான் வைத்திருக்கிறேன். அதிலே எனது 3 திருநாமங்கள் இருக்கிறது. அது அவ்வளவு பவர்ஃபுல்லானது என்று ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்ல, யா அல்லாஹ் எனக்கு தர மாட்டேயா கேட்க, உடனே அல்லாஹ் சொன்னான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல் என்று அல்லாஹ் சொன்னான். பக்கத்துல ஒருத்தர் கண்ணு தெரியாத ஒரு உட்கார்ந்திருக்கார். இந்த பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தவர் சொன்னாரு, யா அல்லாஹ் அந்த 3 திருநாமங்களை கொண்டு கேட்கிறேன், எனக்கு பார்வையை தந்து விடு. உடனே பார்வை தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுக்கு, அந்த உம்மத்துக்கு இதை பயன்படுத்துகின்ற பாக்கியம் தரப்படவில்லை, மீண்டும் உயர்த்தப்பட்டு விட்டது. அதற்கடுத்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுக்கும் தரப்பட்டது. ஆனால் அந்த உம்மத் அவர்கள் இருக்கும் வரை பயன்படுத்தினார்கள். அவர்கள் மேலே உயர்த்தப்பட்ட போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதுவும் உயர்த்தப்பட்டு விட்டது. ஆனால் கடைசியாக ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்ஹம்து சூரா, ஃபாத்திஹா சூரா எனக்கு இறங்கும் போது அதோடு சேர்ந்து பிஸ்மில்லாஹுவும் சேர்ந்துதான் இறங்கியது. எனவே நான் தொழுகையிலே ஃபாத்திஹா சூராவை ஓதுகிற போது பிஸ்மில்லாஹுவையும் சேர்த்து ஓத வேண்டும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதனால சத்தமிட்டு ஓதி பிறகு ஃபாத்திஹா சூரா ஓதுவார்கள். அதற்காக அஹ்னாஃபுகள் பிஸ்மில்லா சொல்ல தேவையில்லை நினைச்சிட வேணாம், வாய்க்குள்ளேயாவது சொல்லணும். சத்தமிட்டு சொல்லலைன்னா கூட வாய்க்குள்ளேயாவது சொல்லணும். நாம தனியாக தொழுகிற போது, இமாமோடு சேர்ந்து தொழுகிற போது அமைதியாக இருக்கலாம். ஆனால் இமாம்கள் நாங்கள் பிஸ்மில்லா சொல்கிறோம். ஏனென்றால் பின்னால் சொல்லக்கூடியவர்கள் ஷாஃபியாக்களும் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுடைய மதுஹபையும், அது உண்மை, நபி அவர்கள் சொன்னது அதிலே மாற்று கருத்து இல்லை என்பதற்காக அதை நாங்களே பின்பற்றுவோம். பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்து சூரா ஆரம்பிப்போம். பிறகு பிஸ்மில்லாஹ்வை உள்ளத்துக்குள்ளே சொல்லி கொஞ்சம் சத்தமாக பிஸ்மில்லா சொல்லுகிறோம் என்பதற்காக அதை ஞாபகப்படுத்தும் வகையிலே சொல்லி சூராவை ஆரம்பிப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்துடைய ஒட்டுமொத்த வெற்றி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமிலே இருக்கிறது என்றார். எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒருவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டால் அவருக்கும் ஷைத்தானுக்கும் மத்தியிலே அல்லாஹ் ஒரு திரையை போட்டு விடுவான்.
எந்த ஷைத்தானும் இப்லீஸும் அவருடைய உள்ளத்தை கெடுக்க முடியாது என்றார். இன்னும் இவர்கள் சொன்னார்கள், உங்களது வாகனத்தை தட்டுங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுங்கள். நீங்கள் வாகனத்தை விட்டு சென்ற பிறகு அந்த வாகனத்திலே ஷைத்தான் அமர்ந்திருப்பான். நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி ஒரு தட்டுங்கள், பாசமாக தட்டுங்கள். அந்த காலத்திலே ஒட்டகங்களை தட்டி தடவி கொடுத்துத்தான் ஏறுவார்கள். இன்று நமது வாகனத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தட்டினால் ஷைத்தான் விலகி விடுவான், நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், பிஸ்மில்லாஹ்வை நீங்கள் சொல்லிக் கொண்டால் உங்களது வாகனத்திலே நீங்கள் போகும்போது உங்களோடு ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்யும். அந்த மலக்கு உங்களை பாதுகாப்பார், ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பார், உங்களுக்கு ரூட்டுகளை எல்லாம் சொல்லித் தருவார், மிக நெருக்கடியாக இருக்கும் நேரத்திலே உங்களுக்கு நிம்மதி தருவார், உங்களது சிந்தனைகள் சிதறாமல் பாதுகாப்பார். எப்படிப்பட்ட விஷயம்! ஆனால் எத்தனை பேருக்கு ஞாபகம் வருகிறது, நாளைக்கு யாமனாரிலே அனைவருடைய பட்டோலையும் அங்கே வாசிக்கப்படுவதற்காக வேண்டி தயாராக இருக்கிற போது இவனுக்கு நல்ல முறையில் தெரியுமா நமது குற்றங்கள் அநேகமாக இருக்கிறது, நிறைய குற்றங்கள். எனவே என்னுடைய உம்மத்தினர்கள் அல்லாஹ்வுடைய தர்பாரை நெருங்கும் வரையிலும் அவர்கள் வாய் முணுமுணுத்துக் கொண்டே இருப்பார்கள். எதை ஓதிக்கொண்டிருப்பார்கள்? இதை தவிர எதையும் சொல்ல மாட்டார்கள். இதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ரப்பினுடைய தர்பாரை நெருங்கி விடுவார்கள். எங்கே இவருடைய பட்டோலையை எடுங்கள் என்று சொன்னால் எல்லாமே அப்படியே வெள்ளையாக இருக்கும், குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கிடக்கும். இதனை ஆச்சரியத்திலே யாரெல்லாம் நான் மிகப்பெரிய குற்றவாளி ரப்பே, நான் நிறைய குற்றங்கள் செய்திருக்கிறேன், நான் மிகவும் பயந்து போய் வந்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்வான், பார் ஏதேனும் குற்றங்கள் இருக்கிறதா பார் என்பார். பிறகு அல்லாஹ் சொல்வான், என்னுடைய ஹபீபுடைய உம்மத்தாகிய உங்களுக்கு நான் தந்த பிஸ்மில்லாஹ்வை நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தீர்கள் அல்லவா, அதன் பொருட்டால் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எவ்வளவு உயர்ந்தது! நீண்ட நாட்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். எங்களுடைய உஸ்தாதனா விருதகையவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் பணத்தை கொடுத்து பொருளையே வாங்கினாலும் கூட பணம் போய்விட்டதே என்கிற கவலை இருக்கும். அதனால நீங்க பொருளை வாங்கும் போது பிஸ்மில்லாஹ்னு வாங்குங்க, அதுல பரக்கத் செய்யப்படும். ஆனா பணத்தை கொடுக்கிற நேரத்துல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி கொடுங்க, அல்லாஹ் பணத்தை ரிட்டர்ன் தந்துருவான். சரி, கடையில உள்ளவரு என்னன்னா காசை வாங்கிக்கிட்டே ஒரு பொருளை கொடுத்தாலும் அவருக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும், இந்த பொருள் எல்லாம் போய்கிட்டே இருக்குது, இனி எப்ப நிரப்புறதுன்னு தெரியல, நிரப்புறதுக்கு கையில காசும் இல்லை, காசை வாங்கிக்கிட்டு தானே பொருளை கொடுக்கிறோம், அந்த மாதிரி இருக்காது. அதெல்லாம் பொருள் போகுதே அப்படின்னு கவலையா இருக்குமா வியாபாரிகளுக்கு. அதனால பணத்தை வாங்கும் போது பிஸ்மில்லாஹ் வாங்குங்க, அந்த பணத்துல பரக்கத் செய்வான். ஆனா பொருள் அனுப்புற நேரத்துல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி அனுப்புங்க, அல்லாஹ் அது போன்ற பொருளை வாங்கி வைக்கும் சக்தியை தருவான்னு சொல்லுவான் எங்க உஸ்தாத் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துல வர்றதில்லை. எடுத்துட்டு போ சீக்கிரம் எடுத்துட்டு போ அனுப்பி விட்டுட்டே இருக்கிறோம். வர்ற பணத்தை கூடியா வாங்கி போட்டுட்டே இருக்கிறோம். பிஸ்மில்லாஹும் இல்லை, இன்னா லில்லாஹும் இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த உம்மத்துக்கு தான் தரப்பட்டிருக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த உம்மத்துக்கும் கியாம நாள் வரையிலும் புழங்கும்படியாக பிஸ்மில்லாஹ் தரப்படவில்லை, எனது உம்மத்துக்கு மட்டும்தான் தரப்பட்டிருக்கு. இதை விட வேற என்ன வேண்டும்? அப்படி இருக்க அந்த பிஸ்மில்லாஹ்வை நாம் பயன்படுத்தவில்லை என்றால், ஆனா ரெண்டுமே பிஸ்மில்லாஹ் கூட சத்தமா சொல்லி வாங்கிடலாம். பொருளை வாங்கி பிஸ்மில்லாஹ் கொடுங்க வாங்கிக்கலாம், ஆனா அந்த பணத்தை வாங்க பிஸ்மில்லாஹ் அப்படின்னு வாங்கிக்கலாம். ஆனா இன்னா லில்லாஹ்வை சத்தமா சொல்லக்கூடாது. பணத்தை கொடுத்த நேரத்துல கடைக்காரட்ட இன்னாங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னா, அதே மாதிரி பொருளை வாங்கும்போது பொருளை தரும்போது இந்தாங்க அட கொண்டு போங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்னவோ சொல்றாருங்க, அதனாலதாங்க இந்த மாதிரி ஆகி போச்சுட்டேன். அதனால அதை மட்டும் சைலண்டா சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நல்ல சத்தமா சொல்லலாம், ஒன்னும் தடை இல்லை. ஆனால் மிகப்பெரிய ஞானத்துரியவர்களை, மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள், நோயுற்றவர்கள், மனக்கவலை கொண்டவர்கள் 313 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தண்ணீரிலே ஊதி குடித்தால் மனக்கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும், மன வியாதிகள் எல்லாம் நீங்கிவிடும், மன வலிமை அதிகமாகிவிடும்.
286 தடவைகள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சொல்லி அவர் எந்த நோக்கத்தை மனதில் வைத்து துஆ செய்தாலும் நோக்கமெல்லாம் நிறைவேறும். கிதாபில் எழுதுகிறார். அது அனுபவபூர்வமான அமலாகவும் இருக்கிறது. பெரியவர்களே, சாதாரணமானதில்ல. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய மாட்சிமையின் மீது சத்தியமாக சொல்கிறேன். யார் சொல்வது? அல்லாஹ் சொல்கிறார். என்னுடைய மாட்சிமை, என்னுடைய இஸ்ஸத்தின் மீது, என்னுடைய அஸ்மத்தின் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன். எந்த வஸ்துகளின் மீதெல்லாம் பிஸ்மில்லாஹ் சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் நான் பறக்கச் செய்வேன். ஆனால் நாம் சொல்லுவதில்லை பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லா. எந்த நேரத்திலையும் இதை நாம் நாமிலே வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். மறதியாக விட்டுவிடக் கூடாது. வல்ல ரஹ்மான் இது சம்பந்தமாக நிறைய செய்திகள் உண்டு. தெரிந்த வரையிலும் அல்ஹம்துலில்லாஹ் அமல் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.